ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தூதுவளை செடி தான். இந்த தூதுவளை செடி வந்துட்டு நான் வச்சு இந்த முருங்கை மரத்தில் தப்பு செடியாக வந்துட்டு இன்றைக்கி அந்த முருங்கை மரத்தவே வந்து காலி பண்ணிடுச்சு. இந்த தூதுவளையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணினா தான் வந்து எனக்கு வந்துட்டு இந்த முருங்கை மரம் நல்லா வளரும். இதை அப்படியே நான் விட்டுறலாம், ப்ரூன் பண்ணி விட்டாலுமே வந்துட்டு புது இலைகள் பாருங்கள் இந்த மரம் சிறுத்து போகுது. ஸோ இந்த தொட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த தூதுவளையை நான் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தூதுவளை பழங்களை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தூதுவளை பழங்களை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுலேருந்து நம்ம விதையும் எடுக்கலாம். இந்த பழங்களை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து 2 பழங்களை அதில் நசுக்கி போட்டு அதை வந்து சூப்பாக ஜூஸாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா, எல்லாருமே நினச்சிட்ருப்போம் தொண்டை புண்ணு சளி பிரச்சனைக்கு தான் இந்த தூதுவளை பழங்கள் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் கண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதான் இந்த தூதுவளை பழங்கள். பழங்களை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ப்ரூன் பண்ண போகிறேன். நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்கள் கூட வரணும்னா